போலீஸ் நினைச்சீங்களா இல்ல பொலிட்டிஷியன் நினைச்சீங்களா? சாரி சார். ஃபார்ம் தி லைன். ஓகே சார். இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிபி கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே நீங்க எப்படி இருக்கணும், டியூட்டில கௌரவமா போலீஸ் எப்படி நடந்துக்கணுமோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்றது புரியுதுல? எஸ் சார். சார் நவ. எஸ் சார். லெட்ஸ் டேக் தி பிளட்ஜ். என்ன சார்? நல்லா படிச்சிருக்கீங்கடா. உறுதிமொழி எடுங்கடா. தொன்னீங்களா? சார். 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 ஐயா இன்னையில இருந்து நாங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பொதுமக்களுக்காக இல்லாம பேசுங்கடா நல்லவனுங்களா எங்களுக்காகவும் எங்க குழந்தைகளுக்காகவும் எங்க தலைமுறைக்காக உழைப்போம்னு கட்ட பஞ்சாயத்து கடத்தல் திருட்டு செட்டில்மெண்ட் இதெல்லாம் எவ்வளவு அமுக்க முடியுமோ அவ்வளவு அமுக்கி பெட்ரோல் டீசல் சேசிங் ரத்த காயம் இந்த மாதிரி ரிஸ்கே இல்லாம ஃபைனான்சியலா செட்டில் ஆகும்னு மனசாலும் புத்தியாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த ஆண்டவ மேல சாட்சியா உறுதிமொழி எடுக்கிறோம். என்னடா இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? ஒருவேளை நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசரா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிபி ஆபீசர்ல அவங்க பாக்கெட்ட ரொப்பிட்டாங்களே தவிர எங்கள மாதிரி பாவப்பட்ட மிடில் கிளாஸ் போலீஸ்காரங்கள மீட்டர் போடவே விடல சார். நாங்கெல்லாம் வெறும் லோ பட்ஜெட் போலீஸ் சார். ஆனா எங்களுக்குலாம் மனுஷ ரூபத்துல கிடைச்ச ஏடிஎம் மிஷன் சார் நீங்க. இல்லாத போலீஸ்க்கு அள்ளி கொடுக்க வந்த ஆபீசர் சார் நீங்க. எங்கள மாதிரி காஞ்சு கிடக்குற காக்கி சட்டைக்கெல்லாம் கருணை காட்ட வந்த கலியுக கர்ணன் சார் நீங்க. எட்ரா கண்ணா கொண்டாட கைய சார் வீர திலகம். நிறுத்து. விலைவாசி இப்படி ஏறிக்கிட்டே போனா நம்மளாம் எப்படி பழைக்கிறது? அப்சல்யூட்லி. நம்மளாம் சேர்ந்து சம்பாதிக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே தாரக மந்திரம். இப்ப சம்பாதிக்கலாம் வேற எப்போ? நீயே சொல்லு சார். அந்த ரியல் எஸ்டேட்காரங்க நமக்கு எதிராக ஒரு கும்பலை கூட்டிட்டு போராட்டமே நடத்துறாங்க சார். எங்க? ஹலோ. இந்த லேண்ட் புரோக்கர் பூதலிங்கம் மேல ஏறிட்டான்னா ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் அந்த ஏசிபி சிவாவை பத்தி தான். இவன் யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறது? அந்த ஏசிபி. ஏய் இந்த பூச்சாண்டிக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பேய்க்கே பேன் பார்த்தவன்டா. ஐயோ. பாதாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். பாதாய பிரதிபோதிதாம். சார் இந்த வண்டி என்ன பாத்தாயா பாட்டு? அப்படியே திரும்பி வேனை 360 டிகிரில சுத்தி பாருங்க, உங்களுக்கே புரியும். சார் 108 போட வேண்டிய ஆம்புலன்ஸ்ல 801 போட்டுருக்கேன். 108 என்ன பண்ணுறா சார்? விபத்து நடந்த இடத்துல உதவி பண்ணும். உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணும். குவைட் ஆப்போசிட். சார்ட்ட பிரச்சனை பண்றவன பிரிச்சு மேஞ்சிரும். கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்க கவட்ட கிழிச்சு காத்து வாங்கும். ஓவரா பேசுறவங்கள ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிச்சு எங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தூக்கிட்டு போய் எப்ப தோணுதோ அப்ப இறக்கி விட்டுருவோம். ஒரு சிலர் இறக்கவும் மாட்டோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஊர்த்தல் மற்றவங்கள மறந்துடுவேன் நான் இல்ல. ஏண்டா பாத்தாயா வண்டி பக்கத்துல இருக்கும்போது பார்த்து பேசக்கூடாதா? கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். சார் நீங்க போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பொறுக்கிங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டிய ஆளு. நம்ம கையில என்ன இருக்கு கண்ணா? எல்லாம் கிருஷ்ண லீலை. சார் கடுப்பேத்தாதீங்க சார். அடிக்கடி அடிச்சுட்டு கிருஷ்ண ராமன் பிரியா வரீங்க. ஐயோ வாயை கொடுத்து வாலண்டியா மாட்டேன். என்ன சொல்லிட்டு நீ ஓவரா பேசிட்ட? சேம் எமோஷன். ஐயா ஏசிபி சார், இந்த 801 சேவை சிட்டில வேற எங்கெல்லாம் நடக்குது? அந்த ஏசிபி சிவாவை நான் சும்மா விட மாட்டேன்டா. அவன ஏசிபி சிவாவுக்கு என்ன கொம்ப மடைச்சிருக்கா? என்ன வெடி சட்டை மட்டும் விடுது? சரக்கு வாங்கி கொடுத்தா இந்த ஏரியாவுல நடந்த ரெட்ட கொலையை பத்தி பர்சனலா சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப சரக்கு உள்ள போனதா சேது எப்படி வருதுன்னு பாருங்க. அப்படியா? நீ ரொம்ப தங்கமான அப்படினா ஐ லவ் யூ. ரைட் பிரதர்.
உங்களுக்கு நடந்த விஷயம் வேணுமா இனிமே நடக்க போற விஷயம் வேணுமா? ஐயோ தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னில இருந்து நான் பெரிய நல்லா இருக்குமா? ரிப்போர்ட் ஆயிடுவேன் நல்லா தெய்வமே. இருக்குமா? நல்லா இருக்கு. ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க. பட்டப்பகலில் அழகான இளம் பெண் கற்பழித்து கொலை. அழகான பொண்ணா? யாரு? ஏதாவது சினிமா நடிகையா? நீ ஏன் சினிமா நடிகை மாதிரி தானே இருக்க டார்லிங்? வாலிபமே வா வா. யார பார்த்து வா வாண்ட நடிகை வந்த டிவி கேமராமேன் குத்தி கொலை. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய் என்னடா நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றியா? சரக்கு குத்தா மிஸ்பிஹேவ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்னது? கட்டிக்குவேன் குத்தியா கட்டிலுக்கு வர மாட்டியா? கட்டலுக்கா? ஐயோ Come on, dropping boys. சீக்கிரம் வா. ஐயோ நல்ல ரவுண்ட் நினைச்சேன்டா. நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்னைய துரத்துறானுங்க. பொறுக்கிய ட்ரீட் பண்ணனும். சிஎஸ்என் கிளாஸ் ட்ரீட்னா அவன் தொட்டாம என்ன பண்ணுவான்? ஒலிம்பிக்ல கூட மூர்க்கரை இப்படி ஓடுனது இல்ல. கடவுளே எல்லா தடவும் நல்லா இருக்கணும்பா. உனக்கே இது ரொம்ப ஓவரா தெரியல. சார் நீங்க எங்களுக்காக பண்ணதுக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை தீபமே ஏத்தலாம். உங்களால இன்னைக்கு என் 2 குழந்தைகளும் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கு சார். காலையில அதுங்க ஸ்கூலுக்கு போகும்போது டாடி பை அப்படின்னு சொல்லும்போது என் நெஞ்சில நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க சார். இவ்வளவு என்னத்துக்கு சார்? உங்க தயவால எங்க குடும்பமே ஐ ஃபேமிலி ஆயிடுச்சு சார். என் வீட்டுக்காருக்கு i20, என் தம்பிக்கு i10, என் பையனுக்கு ஐபேட், எனக்கு சின்ன ஐபோன். மொத்தத்துல எங்க குடும்பமே ஐ ஃபேமிலியா இருக்கு சார். அண்ணா நகர்ல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் புக் பண்ணிட்டேன் சார். அப்படியே ஒரு பொண்ணையும் புக் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சார். என்ன சார் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஒரு காதல் ஏய் ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ல. எனக்கும் லவ் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என் மனசுக்கு ஏத்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா. உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதா சார் கஷ்டம்? மணிரத்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு வெயிட் பண்ணா பொண்ணு தானா கிடைக்க போகுது. சார் வெயிட் கூட பண்ண வேணாம், பொண்ணு கிடைச்சிருச்சு. சார் ரவுடிங்க துரத்திட்டு வராங்க சார். சார் ஹெல்ப் மீ. அதோ வரானுங்க. ஏய் தூக்கி அடிச்சிரும் பாத்துங்க. வாங்கடா. Thank you sir. Thank you. அஸ்வின் வா போலாம். சார் சாச்சிட்டலா ஆல்மோஸ்டா. மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. சார் அது பிரஸ் நம்ம போலீஸ் எப்படி? பிரஸ் மீட் வைங்க. நம்ம சேனல் மட்டும் வரலையே. எல்லா பிரஸும் வந்தாச்சடா. பிரிண்டிங் பிரஸ் தவிர எல்லா பிரஸும் வந்தாச்சு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மணல் கொள்ள பத்தியா? கௌரவ கொலைகள் பத்தியா? தொடர் கொலைகள் பத்தியா? கள்ளநோட்டு புழக்கம் பத்தியா? இல்ல ஸ்டூடண்ட் சைக் பத்தியா? எதுக்குன்னு சொல்லுங்க சார், கேக்குறோம்ல. இவனுக்கு 2 பேரும் ஓவரா பேசுறானுங்க. பார்த்தாயா வண்டி அனுப்பணுமா கேட்டு சொல்லு. சார் கண்ணாடியை கழட்டாதீங்க. பிரஸ்காரங்க தப்பா சொல்லுங்க சார் எதை பத்தி? ஏப்பா ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு பொண்ணுங்க எல்லாம் முன்னாடி வாங்கம்மா. இது என்னங்க கான்செப்ட்? எல்லா இடத்துலயும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களா, அதுதான் கான்செப்ட். ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு பொண்ணுங்க எல்லாம் முன்னாடி வாங்கம்மா. இப்பவாவது சொல்லுங்க இந்த பிரஸ் மீட் எதுக்கு? அதுக்கு தான். எதுக்கு தான்? நான் சொல்றேன். மீடியால வேலை பண்றீங்க, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் பாவாடை தாவணியில சுத்திட்டு இருக்கீங்க. ஏன் மீடியால வேலை பண்ணா பாவாடை தாவணி போடக்கூடாதா? இது நம்ம பாரம்பரிய Dress. நான் இப்படிதான் இருப்பேன். இந்த அடக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லார்கிட்டயும் இதே டைலாக் தான். நான் எல்லா பொண்ணுகிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகு. உள்ள இருக்குது சார். இந்த மாடமே சும்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆயா நான் அவள சொன்னேன். நிறுத்துங்க. இது பிரஸ் மீட்டா இல்ல உங்க பர்சனல் மீட்டா? எங்களை பார்த்தா பிரச்சனை தெரியலையா? நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? வைஜெயந்தே पार्थाय प्रतिबोधितां भगवता கண்ணாடி போட்டு பிரஸ் பிரச்சனை வேண்டாம் பிரபு. எதுக்கு இந்த பிரஸ் மீட்னா? யூபில ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த இன்சிடென்ட்டையே இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு நம்ம சாரும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு 2 கால்ல நிக்கறாருங்க. சோ உங்கள யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சுக்கமா. சூப்பர் சார். வழக்கமா போலீஸ்க்கும் பத்திரிக்கைக்கும் ஒரு உரசல் இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தரும். இதுக்கு நாங்க ரெடி. எங்க கிட்ட இருந்து என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கறீங்க சார்? டான்ஸ் ஆடணுமா? இதுக்கு நானும் ரெடி. மியூசிக் ஆன். ஸ்டார்ட் மியூசிக். 오빤 강남 스타일 강남 스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 낮에는 너만 따사로운 선호 커피 식기도 전에 원샷 때리는 선호 யூபில பிரஸ் பொண்ணு கிடைக்குதுன்னா அங்க போய் தேடு. ஆமா, அங்க போய் தேடு. எப்படி டார்ச்சர்.
ஹலோ ஏசிபி, எங்க டைமோட வேல்யூ தெரியுமா? விளையாடாத. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சார் அந்த சிவாக்கு வெயிட் பண்ற நேரத்துல நம்ம கிரவுண்டை சுத்தி 4 ரவுண்டு போனா உடம்பாவது இளைக்கும். அவனுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணுமா சார்? இந்த மீட்டிங்கே அவனுக்காக தான். அந்த ஏசிபி சம தூக்கலாம். என்னடா இங்க கமிஷன் கூட லேண்ட் டீலிங்க? இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வரலையா? உனக்குள்ள கற்ப மாட்டி விட்டான்டா. சார், சூரியனை பூமி சுத்தி வர மாதிரி உங்க வண்டி எங்களையே சுத்தி வருது. எந்த வண்டி? எஸ்கியூஸ் மீ சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, இவரை நாங்க பாருங்க. இப்போ எங்க போறோம்? இங்க வந்தடா, இங்க வா. எங்க போறோம்? டைம் சார். எவ்வளவு? ஃப்ரீ. நான் தான் போதா. பெரிய மைசூர் மகாராஜா வராரு. சார் வணக்கம் சார். என்ன லேட்டு? வர வழியில ஒரு பஞ்சாயத்து. அவன் 30ன்னா நான் 20ன்னு விரல நடுவில் விட்டு பேசுனதால தான் 25 ஒத்துக்கிட்டான். பாத்தீங்களா சார் அநியாயத்தை? செட்டில்மெண்ட் பேசுற டீலிங் எல்லாம் உங்க முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாமி, செட்டில்மெண்ட் கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது சார். பருப்பு விலை எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த பஞ்சாயத்தை பேசி தீர்த்துட்டு வரதான் சார் லேட் ஆச்சு. இந்த ஏசிபி பத்தின கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்துக்காரங்களோட தான் இவருக்கு டீல் சார். எந்த ஸ்டேஷன்ல எந்த கேஸ் வந்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் பேசி டீல் பண்றார் சார். இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியா சார்? சென்ட்ரல்ல இருந்து கமிட்டி வரணும், விசாரணை நடத்தணும், சாட்சி கிடைக்கணும், ஆதாரம் சிக்கணும், அதெல்லாம் நான் சிக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். என் மேல யாராவது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எப்படியா கொடுப்பாங்க சார்? பார்த்தாயான்னு கத்திக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருமா? இவன் டீலுக்கு ஒத்து வராதவங்கள உள்ள போட்டு கும்முன்னு கும்பிடுவாங்களாம். அது வெத்தலையை போட்டு துப்பிட்டு போற மாதிரி அடிபட்டவங்கள துப்பிட்டு போகுதா? இந்த ஆள் சொல்றதை விடுங்க சார். என் கூட வேலை பண்றவன் யாராவது என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என் கூட வேலை பண்ற மீச மணிகண்டன் கேட்டு பாருங்க. i20 கார் மைலேஜ் ஓகேவா? லிட்டருக்கு 18 கொடுக்குது சார். என்கிட்ட 25 சொன்னாங்களே, ஏமாத்திட்டானுங்களா? நெக்ஸ்ட் டைம் BMW வாங்கி தரேன். அவரை விடுங்க. வாயாடி வைஜெயந்தி எங்க இருக்கு? புது பிளாட் எப்படி இருக்கு? ஜன்னல திறக்காமையா காத்து சும்மா கும்முன்னு வருது சார். ட்ரிபிள் பெட்ரூம், அட்டாச்டு கக்கூசி, வித்தவுட் ஸ்மெல். பால் அன்னைக்கு காய்ச்சலான்னு சொல்லுங்க. குடும்பமா சேர்ந்து பண்ற ஜேப்படி வேலை எப்படி இருக்கு? எப்படி வேலையா? இல்ல ஜேன்னு நாங்க இப்படி சேர்ந்து வேலை பண்றோம். எங்கள போய் தப்பாட அடிக்கலாம் பஸ். எங்க சார் வால் இல்லாத ஆஞ்சநேயர், புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணர், ஆட்டுக்குட்டி இல்லாத இயேசுநாதர், வீணை இல்லாத ராகவேந்தர். மொத்தத்துல சொல்லணும்னா எல்லாருக்கும் வாரி கொடுக்கிற வள்ளலுக்கு எல்லாம் வள்ளல் சார். கவுத்துட்டா. போட்டது பத்தலையா? வைஜெயந்தி இங்க வா. சார் நான் அடிக்கிறதுக்கு வெளியால் தேவையில்ல, நீ ஒருத்தி போதும். அக்குள்ள போட்டனா நீ ஏற்கனவே அங்க கட்டி இருக்கு சார். போய் உட்காருங்க பக்கம். போதும் சார் போதும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீட்டிங் வச்சு சார் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீதி நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்ட பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர் சார். போலீஸ் ஆபீசர் சார். சார் மீட்டிங் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரட்டுமா சார்? வரேன் சார். எங்களுக்கு என்கொயரியா? என்ன சார் இது? இவன் பண்ண தப்புக்காக நாம என்கொயரி வச்சா தப்பெல்லாம் என்னமோ நாம பண்ண மாதிரி திருப்பி விட்டுட்டு போறான். இவன் கட்டாயம் வேற ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த சிட்டிக்கு வந்திருக்கான். சார் இவனை இப்பயே தட்டினாதான் சார் அடங்குவான். சென்ட்ரல் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் டெபுடேஷன்ல வந்திருக்கான். ஆனா இவன் ஒரு பக்கா கிரிமினல். ஐயா வாங்குற லஞ்செல்லாம் மேக்கப்புக்கு செலவு பண்ணி. உங்க புண்ணியத்துல நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்க. என்ன மட்டும் டீல்ல விட்டீங்கல்ல? பிரபு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இரவு நேரம், நேரம், முழு நிலா, நிலா, படிக்குற்ற வேலை. வேலை. எனக்கு வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல. இருக்குதா? இந்த டைம்ல என் ஃபிகர் என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? நடு ராத்திரியில உங்க ஃபிகரை எப்படி வரவழைக்கிறது? பிரஸ் மீட் வைங்க. அதுக்கு காரணம் வேணுமே. அதான் ஏடிஎம் உடைக்க போறாங்க. திருடனுங்க வேணுமே. அதான் நல்ல திருடன் என் கூட தானே இருக்கானுங்க. டேய் அப்புகளா, சொல்லுங்க ஜமா, சொல்லுங்க ஜமா, நாங்க என்ன பண்ணோம்? ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வாங்க. ஏடிஎம்மா கார்டு போட்டு பணம் எடுக்கணுமே. ராடு போட்டு எடு. ராடா போலீஸ் பிடிச்சுக்குமே. அப்ப நாங்க என்ன கூர்க்கா அதுக்கு வரேன்? மறந்துட்டேன். பார்த்த வண்டியை கூப்பிடு. ஐயோ சார் ஞாபகம் வந்துச்சு சார். நல்ல ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ நாங்க ராடு விடுறோம். நீ ராட விடு, நான் பிரஸ் மீட்டை கூப்பிடு. ஐயா இப்போதான் நாங்க ஜாமீன்ல வந்தோம். மறுபடியும் உழுதிக்கு போட்டாதுக்கு ஐயா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முகமுடி இருக்கு.
ஏடிஎம் திருட புடிச்சீங்களா சார்? யோ பிரஸ்க்கு புரியாயா நீ லூசு சார் பிரஸ் மீட்னாலே லேடிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாரு நீ போமா இப்படி மாறிட்டானுங்க. அர்த்தாய வண்டி 2 நாள் அவன் ஏரியால ஓட விட்டோம். ஆத்தாயா வண்டி பிரஸ்காரங்க விட்டு வைக்கலையா ஆமாப்பா. ஹலோ, தூங்குற டைம்லயே பிரஸ் கூப்பிட்டீங்க? திருடங்களை பிடிச்சிருக்கோம். என்ன இவனுங்க திருடனுங்களா? ஏன் எங்களை பார்த்தா திருடங்களா தெரியலையா? இவனை பாருங்க கரெக்டா இருப்பான். அதுக்கேண்டா மாஸ்க தரதா முடியல. இது பார், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் பண்ணாலும் என்ன நெருங்கவே முடியாது. ஏய், உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா முறைப்படி பேசி மேரேஜ் முடிச்சுக்கலாம். இம்பாசிபிள். இம்பாசிபிளாண்டா. காலையில 1 கிலோ தங்கம் திருடனை பிடிச்சோம்ல, அதுல 1/2 கிலோ இவனுக்கு கொடு. சார் உங்களுக்கு அட்ரஸ் தானே வேணும்? போடி. ஃபோன் நம்பர் 10, பையன் நம்பர் 44, ராகவா காலனி கேட்க நகர் சார். இவங்க வீட்டில் இவங்க அக்கா, மாமா, 7 வயசு பையன், இவங்க சேர்த்து 4 பேர் சார். இவங்க அக்காக்கு போலீஸ்னா அவ்வளோ உசுறு சார். சார் இதை தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் போலீஸ்னு போய் சொல்லி இவங்க அக்கா மேரேஜ் பண்ணிட்டாரு. குளிக்கிறத தவிர மீதி எல்லா நேரம் போலீஸ் யூனிஃபார்மோட அழிஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் வீட்டுக்கு போனீங்கன்னா கையை தாலியை குத்து கட்ட சொல்லுவாங்க சார். சார் அவங்க அக்காவுக்கு போலீஸ்னா அவ்வளோ உசுறு சார். சார் தங்கம் சார். திருடங்க அடிச்சாண்டா, தங்கம் கிடைக்கலடா. அப்ப நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை அதான் அட்ரஸ் கிடைச்சிருச்சுல. அக்காவை தாக்குறோம், அம்முக்குட்டிய தூக்குறோம். செல்லாம் பப்பு பாப்பா. யார் நீங்களா? ஆ? என்ன சாணு கொஞ்சம் கிளாமர் கம்மியான மாதிரி இருக்கு. ஜானுவோட அக்கா. ஹலோ, யாருப்பா நீங்க? உங்க சிஸ்டரோட லவ்வருங்க. ஹலோ, எவ்வளவு தைரியம் தான் தங்கச்சி லவ் பண்ணுவ? யாருப்பா நீ? பாத்துங்க. பாக்குறதுக்குள்ள தூக்கி போடு. சார் இந்த ஏரியா ஏசிபிமா? குழந்தைன்னு சொல்லவே இல்லையே. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க அண்ணி. ஏய் 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 அண்ணி அண்ணி. இருங்கப்பா. ராகவேந்திரா. என்ன ஜேசிபி குழந்தைனாரே? அண்ணி இவ்வளவு அழகா இருக்காங்க. சோஃபா செட் இவ்வளவு அசிங்கமா இருக்கு. இமிடியேட் சேஞ்ச். எஸ் சார். அது. Thank you madam. ஒண்ணு போட்டனா தீப்பெட்டி சைஸ்ல ஒரு டிவி. டிவி நான் பெருசா இருக்கோனா? அதே பாத்துக்க. மாத்திரலாம். ஜூபாக்கா ஜூ. ஆமா டிவி. டேய் பர நல்லா தெரியுதா? அண்ணி கழுத்து எம்டியா இருக்கு. ஒரு நெக்லஸ் போட்டா. ஓ அதுவா? அப்போ ஒரு நெக்லஸ் மாட்டி விட்டுருவோம். மாத்திடு. நெக்லஸ் த்ரோ. வைஜெயந்தி வேற ஏதாவது கொடுத்தா பூமிக்குள்ளேயே போய்டும். அப்பல சீக்கிரம் எழுப்பி விடல. ஏந்திரமா. ராயபுரத்துல இன்னொரு வீடு இருக்கு. அப்படியே அங்கே வந்தீங்கன்னா அது எங்க ஜோன்ல வராது. ஓசில கொடுத்தா ஏசில சுடுகாடு கேப்பா போல. ஃப்ரீயா கொடுத்தா பெனால கூட குடிப்பா. நீங்க என்ன குடிக்கிறீங்க? காபி, டீ, ஜூஸ் என்ன வேணும்? எனக்கு உங்க தங்கச்சி தான். அது தானாவே வரும். தானாவே வருமா பாஸ்? புது சோஃபா உட்காருங்க. என்னங்க? எஸ் மேம். யாராம? இவன் தான் அக்காவை ஏமாத்துன டிராமா போலீஸ். டிராமா போலீஸ். இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரல? வீட்ல இருக்கிறத விட வெளியில கம்மிதான். ஓ ஓஹோ. அக்கா அக்கா, இவனே வீட்டுக்குள்ள விட்ட? இவனா? அரஞ்சனா ராஸ்கல். சாரடி சாரு. போலீஸ். ஒரிஜினல் போலீஸ். லவ் பண்ற பொண்ணை தேடி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசாம இப்படி எரிஞ்சு விளறிய. இதுக்கு அம்மா உன்னை பெத்து போட்டாங்க. போ போய் லவ் பண்ணு. வாடி வாடி வாடி. அப்பா ஒல்லியா இருக்கறதுக்கு ஆனா வெயிட்டா இருக்கா. அக்கா செல்ஃபி எடுக்கா. இந்த போஸ் இருங்க க்ளோஸ்ல எடுக்கலாம். பாவாடை தாவணி பாரம்பரியம்னு பாதி ட்ரெஸ் காணோம். எங்க போச்சு? அதெல்லாம் வெளிய. வீட்ல ஏன் இஷ்டம்? ஏய், மரியாதையா இங்க இருந்து போறியா? இல்ல போலீஸ் அராஜகம்னு சொல்லி டிவி சேனல்ல வர வச்சு லைவா உன்ன நாரா கிழிச்சிடுவேன். அண்ணி கொஞ்சம் இருங்க குழந்தைனாரே. நீ என்னடி கிழிக்கிறது? உனக்கு இருக்கிறது ஒரு சேனல். உனக்கு ஆப்போசிட்ல 20 சேனல்ஸ் இருக்கு. அதுல நானும் என் குழந்தைனார லைவ்ல உட்கார்ந்து எங்க பாப்பா தான் மாப்பிள பின்னாடி சுத்துச்சு, எங்க பாப்பா தான் வாட்ஸ்அப்ல ஹாய் பைன்னு மெசேஜ் அனுப்பிச்சது, எங்க பாப்பா தான் ஐ லவ் யூ சொல்லி அவர் இடுப்பு கிழிச்சுன்னு சொல்லுவோம். அப்ப என்னடி பண்ணுவேன்? அக்கா அண்ணி உங்க தங்கச்சி கூட ரெஸ்டாரண்ட் போன போல இருக்கு. கூட்டு போங்க குழந்தைனாரே. அவ வர மாட்டால? ஃபேமிலி வந்தா வருவால? ஹாய் இங்க பாறா. அக்கா இவ்ளோ சேர் காலியா இருக்குல. இப்படி ஒட்டிக்கிட்டு உட்காரணுமா? தூரமா உட்கார்றதுக்கு நம்ம என்ன தூரத்து சொல்ற மாதிரி இப்படி ஒட்டி உட்கார்ந்தாதான் உறவுல இருக்கும். நம்ம ரைட் குழந்தைனாரே. You are always right. ஹாய். என்ன ஆமா பொண்ணுங்குட்டி? இப்படி ஒரு மாப்பிள தேவையா? சாப்பிடுற செல்லம். போலீஸ் அங்கிள் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். போடுங்க ஆட்டோகிராஃபோட சேர்த்து அப்படியே ஒரு பஞ்ச் டயலாகும் சொல்லுங்க. இப்ப பாரு. ஓங்கி அடிச்ச 100 டன் வெயிட். பாக்கறியா? ஐயோ அழுதே. Excuse me, dear ladies and gentlemen. We are happy to announce the most visiting couple of our restaurant, Mr. Shiva and Jano. அக்கா மோஸ்ட் விசிட்டிங் கப்பலா? இப்படி ஒரு
சவால் இருக்கதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்க்கா. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். எக்ஸலென்ட் மைண்ட் ப்ளோயிங்கா பண்ணீங்க. என்ன கர்மம் சொல்றானே எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சூப்பர் சார். நீங்க ஆக்ஷன் இரண்டத்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யோ நீ ஒரு டைரக்டரயா? நான் ஆக்ஷன் ஹீரோ தான். அதுக்காக எப்பவுமே அடிக்கடி ஃபைட் ஆக்ஷன் தூசு துப்புன்னு எப்பவுமே ஆக்ஷன் தானா? ஒரு ரொமான்ஸ் இல்லையா? ரொமான்ஸா? யா ஒரு கௌதமன சிம்பு கோச்சா மாதிரி செல்வராகவன் தனுசு கோச்சா மாதிரி எனக்கு நீ ஒண்ணு வையா. என்னது சொல்றீங்க? லிப் லாக் ரொம்ப க்ளோஸா போயிட்டாலோ. இதுக்கு தான் புது புது டைரக்டர்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. கதாநாயகிகளை கரெக்ட் பண்ணிடுறாங்கயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தலைவா. சார் ப்ரொடியூசர் வந்திருக்காரு பாருங்க. ஹலோ சுனாமி சார், குட் மார்னிங். வணக்கம் ப்ரொடியூசர், என்ன விசேஷம்? நம்ம படத்துக்கு பப்பாலின்னு டைட்டில் வச்சோமே, வெளியெல்லாம் நல்லா இல்லைன்னு பேசிக்கிறாங்க. யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி கபாலின வச்சா ஒத்துக்குறாங்க, நான் பப்பாலின வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? விஜய் கில்லின வச்சா ஒத்துக்குறாங்க, நான் பள்ளின வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? அஜித் ராஜாலாவன் வச்சா ஒத்துக்குறாங்க, நான் ஜம்காலாவன் வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? எல்லாம் ஒத்துக்குவாங்கயா. யோ டைரக்டர், லிப் லாக்குக்கு எந்த ஹீரோயின் செட் ஆகும்னு ப்ரொடியூசர் சேர்ந்து கன்சல்ட் பண்ணு போ. என்ன விஷயமா சார்? நேத்து நைட் நான் பப்புல டான்ஸ் ஆடுறத பார்த்து சிம்பு தனுசு அப்படி ஷாக் ஆயிட்டாங்கல்ல. அது உங்களுக்கு வயசானதுனால வந்த ஷேக்க பார்த்தா அவங்க ஷாக்கா இருப்பாங்க. ஜப்பான் மூஞ்சி வாய மூடு. எது ஜப்பான் முஞ்சா போட்டா பண்ணி முஞ்சா? இனிமே டீசெண்டா பேசிக்கலாம். அது ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க? இவங்கள பாருங்களேன். சார் இந்த பொண்ணை லவ் பண்றாரு, ஆனா இந்த பொண்ணு உங்களை லவ் பண்றதா சொல்லுது. எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இப்போ நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் காதல் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாரு. இருக்குன்றீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க கையில. அது ஓப்பன் ஆப்பன் நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஏன் லவர நீ எப்படி லவ் பண்ணலாம்? இவங்களுக்கு பேட் செக்ஷன் 8.1 விதிப்படி நீ பிரச்சனையை பிளாக்ல வாங்குற. இந்த ஒயிட்லயே வாங்குவோம் இந்த சுனாமி ஸ்டார் சுபாஷ். இந்த ஃபிகர் எனக்கு தான். இட்ஸ் ஃபிக்ஸ். அடா பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போலவா. ஏய் அண்ணே தலையில பெரிய நெல்லிக்காய் ஓட்டிட்டு இருக்க, எடுத்து விட மாட்டியா? நெல்லிக்காய் இல்லைண்ணே, போலீஸ்காரங்க கூட்டினதுல வீங்க இருக்கு. சார் வணக்கம் சார். என்ன நெல்லிகா மண்டன் பெயில் ரிக்வெஸ்டா? சாரி சார், ஜெயில் ரிக்வெஸ்ட். இவனை உள்ளே வச்சுக்கிங்க, அப்பதான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நான் வேற ஹீரோ கமிட் பண்ணிட்டேன். வரேன் சார். ஒரு யூத்தோட வேலை செய்ய தெரியாம பேசி போற அந்த டைரக்டர் என் ஃபேன்ஸால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சும்மா 10 அடி ஏறிய போகுது. எத்தனை ஃபயர் இன்ஜின் வந்தாலும் ஊதி அணைக்கவே முடியாது. நீ இத ஊது. என்ன தலை பிபி ஊத்திட்டு இருக்க? யூத் ஹீரோன்னு பிரீத் இல்ல. ஏம்பா மோட்டேஸ்பி உன் கூட எனக்கு எதுவும் பிரச்சனை? அந்த பொண்ணு சொல்லுங்க, அவகிட்ட நான் கிளாரிட்டியா சொல்லிட்டு போயிடுறேன். அண்ணே ஹாப்பி பர்த்டே அண்ணே. அந்த கர்மம் நாளைக்கு தானடா. அந்த இளவு இன்னைக்கு தானே. ஒரு நாள் பூரா 802 டிராவல் பண்ணிட்டீங்க. ஏய் ஃபுல் கால் எஸ். எவன் அவன்? என் தங்கச்சி லவ் பண்றேன்னு சொன்னவன் எவன்? குட் மார்னிங் மாப்ள. Good morning. எவன் அவன்? டேய் இந்த பச்சை சட்டை தான் முடிச்சுடா. எழட்டு முண்டோ ஒரிலாக்கு போட்டானுக்கு பிறந்த மாதிரி இருந்துட்டு என் தங்கச்சி கேக்குறான். சாவுடா. சுனாமி ஸ்டார் சுபாஷ். சார் நீங்களா? சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார். உங்க எல்லா படத்தையும் முதல் நாள் முதல் ஷோ பாத்துருவேன் சார். அடே மொசைக் மண்டியா, வர வேண்டியவங்க வந்தாச்சு. நீ பேச வேண்டியது பேசிட்டு போயிட்டே இரு. தம்பி பேச்சில் ஒரு ரைமிங் இருக்கணும், டைமிங் இருக்கணும். என்ன பார்த்து கத்துக்க. இந்த பார் உனக்கு எனக்கு காதல் இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிளி சாதர் இல்லாம சேஃப்டியா போய் சேர்ந்துடலாம். போலீஸுக்கு பயந்து நம்ம காதலையே தியாகம் பண்றியா? சிவா I love you. I love you. அட்டாக். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. எஸ்கேப். ஏய் டார்லிங் அடிக்காதீங்க. கெட் பேக். சூப்பர் சார் சூப்பர். என்னமா அடி வாங்குறீங்க? நீங்க தான் ரியல் ஹீரோ. அடிச்சி ஒட்டத்துக்கு பிறந்தவள அக்கா தங்கச்சி 2 பேரும் கொலைக்கேத்துல உள்ள போயிடுவீங்க. பிரிச்சு மேயறானுங்க. எலும்புல வர நொறுங்கி இருக்கு. டூப் போடாம அடி வாங்குற. என்னமோ எதிர ரஜினியை பார்த்த மாதிரி கை தட்டுற பைத்தியக்காரி. தம்பி இந்த கரண்ட்ல அடிபட்ட மூஞ்சிக்கும் இந்த கல்கத்தா ரசகுல்லாவுக்கும் காம்பினேஷன் செட்டே ஆகாது. இந்த மாஸ் ஹீரோவுக்கும் இந்த மஞ்சள் கலர் சாரிக்கும் தான் குட் காம்பினேஷன். இந்த லூசு சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. என் மேல எப்படி லவ் வர வைக்கணும்ன்ற டெக்னிக் எனக்கு நல்லா தெரியும். ஏய் வந்துட்டான். லஞ்சத்தை கொடுக்குறோம், மாட்டி விடுறோம். நீ ரெடியா? காஸ்ட்லி கேமரா பர்ஃபெக்ட்டா இருக்காடா. வா சார் கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட 5 நிமிஷம் நாங்க தனியா பேசணும். நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். எங்களுக்கு முக்கியமான வேலை தான் சார். சொல்றேன். நாங்களும் உங்க ரூட்டுக்கு மாட்டோம். நீங்க லஞ்சம் வாங்குறத கேள்விப்பட்டேன். இந்தாங்க சார் லஞ்சம். இந்தாங்க சார், நீங்க வாங்கிக்கங்க. இவன் என்ன பண்றான்? ஒன்றும் இல்லை சார், அவன் யோகா பிராக்டிஸ் பண்றான். நீங்க கண்டுக்காம வாங்கிக்கங்க சார்.
எனக்கு பணம் வேணாம். ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் வைஜெயந்தி இவகிட்ட பணம் வாங்கிக்க, அவங்ககிட்ட கேமரா வேணும். சார் எங்கிட்ட கேமரா இருக்குது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சன் டிவில போய் கேமரா வாங்க. அவங்க கொடுத்த கேப் என் முன்னாடி போட்டு வரணும். குடுறா பணத்தை. எல்லாம் தாண்டா சார்